டிக்கெட்ஸ் நிறையா புக் ஆகலை அப்படின்றதெல்லாம் இங்கே இருக்குது தெலுங்கு படம் அப்படின்னு. அதாவது இந்த ஆடுகளம் படத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, கருப்போட சேவை லாஸ்ட்டு பந்தய அடிக்க போயில யாரும் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கலன்னு நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்க. படமே நம்மளே வந்து பாருங்க. எத்தனை பேர் மீன் போட்டு கலாச்சாரம் வந்து படத்தை பார்த்துட்டு பேச சொல்லு ப்ரோ. வேற லெவல் படம் ப்ரோ. நம்பி பார்க்கலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் போர் அடிக்கலாம். அந்த ஓப்பனாகவே சொல்கிறேன், அழுதுருவீங்க. போர் அடிக்காது. இழுவ படம் அது இதுன்னு எவனுமே சொல்ல முடியாது. 3 மணி நேரம் போனே தெரியல. இந்த மாதிரி படம் தான் எடுக்கணும். இந்த மாதிரி எடுக்கிற விட்டுட்டு தேவையில்லாத படத்தில் எடுக்கிறாங்க. தரமாக இருக்குண்ணே. சூப்பராக அடிச்சிருக்காரு தனுசு. நல்லா இருக்குண்ணே படம். நல்லா இருக்கு. பரவாயில்ல. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்கு. பச்சைக்காரங்க எல்லாத்துக்குமே இந்த உலகம் பொதுதான். அதெல்லாம் டேரக்டர் சொல்ல வந்திருக்காரு. கதை நல்லா இருக்கு ப்ரோ. பந்தே அடிச்சாச்சு. எங்க அவார்டுலாம் தேவையில்லை, ஆல்ரெடி வாங்கிட்டாப்ல. போய் வா நண்பா. தலையன் படம் எப்பயுமே நல்லா இருக்கு. இந்த உலகம் எல்லாத்துக்குமே இல்லை. அதான் கதை. இந்த உலகம் பணக்காரங்க அரசியல் இவங்களுக்கு மட்டும் கிடையாது. பச்சைக்காரங்க எல்லாத்துக்குமே இந்த உலகம் பொதுதான். அதெல்லாம் டேரக்டர் சொல்ல வந்திருக்காரு. கதை நல்லா இருக்கு. தலையை இன்னும் கமர்ஷியல் நல்லா அடிச்சுக்கலாம். அது மட்டும் தான். ஃபைட் எதுவும் இல்லை. கண்களை சென்டிமெண்ட்லாம் நல்லா இருக்கு. இன்னும் ஃபைட் எதுவும் இல்லை. அது ஒன்று தான் மிஸ்ஸு. மிச்சபடி படம் நல்லா இருக்கு ப்ரோ. கண்டென்ட்டுங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. அழுதுருவீங்கண்ணே. மிரட்டி விட்டாப்புல. ஆடியோ லான்ச்சில் ஒரு வார்த்தை சொன்னாப்புல, சூப்பர் டைரக்டர்னு நம்பி போனதுக்கு திருப்பதி மலை உச்சியில் பிச்சை எடுக்க விட்டாருன்னு. கரெக்டானது எடுக்க விட்டாரான் சரி. ஆனால் அள்ளி கொடுத்தாரு. அடுத்து மாலக படம் கொத்தாக வச்சுக்கொண்டு முடிச்சு விட்டாப்புல. சென்டிமெண்ட்டுக்கு ஒரு குறை இல்லை. நம்பி பார்க்கலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் போர் அடிக்கலாம். அந்த ஓப்பனாகவே சொல்கிறேன், அழுதுருவீங்க. போர் அடிக்காது. இழுவ படம் அது இதுன்னு எவனுமே சொல்ல முடியாது. அவங்களுக்கு பிடிக்கிறது தான். அதனால் பிரச்சனை இல்லை. எங்கள் தலைவன் தனுஷ் அவர் எப்பயும் நல்லா இருக்கணும், ஃபேமிலியோடு நல்லா இருக்கணும். அடுத்தடுத்து எங்கள் ரசிகர்களுக்காண்டி படம் பண்ணிகிட்டே இருக்கேன். அடுத்து இட்லி கடை வருது, அதில் மிரட்டுறோம். இதில் கொடுத்தாச்சு, ஹிட்டு கொடுத்தாச்சு. இன்னிலாம் எவன் இந்த குபேரா படம் அப்படி இருக்கு இப்படி எதுவும் பேச முடியாது. குபேரா அள்ளி தரப்பவர் தான். குபேரா அள்ளி கொடுத்துட்டாப்புல. ரசிகர்களுக்கு மொத்த அன்பை அள்ளி கொடுத்துட்டாரு. அவ்வளோதான். பாபா நீங்கள் என்ன? என் ஒரே வார்த்தை தான், மாலக டேரக்டர் சூப்பரு. என் தலைவன் தான் ஆக்டிங்கில் டாப்பரு. இது மேலே அடிச்சுக்குமே யாருமே இல்லை. வராப்பில் அடுத்து இட்லி கடை வராரு. இந்த குபேரா படத்தை பற்றி சொல்லணும்னா, அதாவது அந்த அசுரன் படம் பார்த்துருப்பீங்கல்ல, அதில் மாதிரி அமைதியான சைலண்டான கேரக்டராக இருந்து சம்பவம் பண்ணியிருக்காரு. போய் வானா அம்புட்டும் போயிருச்சு. அவ்வளோதான். போய் வான்ட்டாங்க, முடிஞ்சு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படம் எந்த குறையெல்லாம் நம்பி பாருங்கள். ஃபேமிலியாக கண்டிப்பாக வந்து பாருங்கள். டேரக்டர் சேர்க்கணும்னா சார் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். தரமான படமாக இறக்கி விட்டீங்க. ஏன்னா தெலுங்குன்றப்போ நிறையா பேர் எதிர்பார்க்காம தான் டிக்கெட்ஸ் நிறையா புக் ஆகலை அப்படின்றதெல்லாம் இங்கே இருக்குது. தெலுங்கு படம் அப்படின்னு. இந்த படம் வந்து நீ எதிர்பார்த்த விட ஹைப்பில் கொண்டு போய் விடும். அதாவது இந்த ஆடுகளம் படத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, கருப்போட சேவை லாஸ்ட்டு பந்தய அடிக்க போயில யாரும் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கலன்னு நிறையா பேர் மிஸ் பண்ணிட்டீங்க. மறக்காமல் வந்து பாருங்கள். அவார்டு கன்ஃபார்ம் ப்ரோ. பந்தே அடிச்சாச்சு. அவார்டுலாம் தேவையில்லை, ஆல்ரெடி வாங்கிட்டாப்புல. படம் நல்லா இருக்குண்ணே. நல்லா கமர்ஷியலாக இருக்குது படம். 3 மணி நேரம் போனே தெரில. ஸோ நல்லா நீட்டாக ஃபேமிலியோட நான் பார்க்க வேண்டிய படம். நல்ல ஒரு சென்டிமெண்டான படம். அதான் நடிச்சிருக்காப்புல. சிறப்பாக அமைப்பாக இருக்குது. இந்த பிச்சைக்காரன் வேலைன்றது யாராலும் நானே போட முடியாது. நீங்கள் போடுவீங்களா? போட முடியாதுல. அதெல்லாம் நடிச்சிருக்காப்புல. படம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. தனுஷ் தான் படமே. தனுஷ் செதுக்கிட்டாரு. தரமாக இருந்துச்சு படம். உண்மையிலே இந்த மாதிரி படம் தான் எடுக்கணும். இந்த மாதிரி எடுக்கிற விட்டுட்டு தேவையில்லாத படத்தில் எடுக்கிறாங்க. உண்மையிலே இதெல்லாம் பார்க்க வேண்டிய படம். பார்த்து ஏற்ற கதை. அந்த மக்களுக்கு பிச்சைக்காரங்க நல்லா இருக்கு கதை. என்றுமே தனுஷ் தான் எப்பயுமே. இது வரைக்கும் நீங்கள் வந்து ஹீரோயினோட ஆக்ட் வேறு எந்த படத்தில் எப்படி பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஆனால் இந்த படத்தில் உண்மையாகவே உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி இருந்தது அவங்களோட ஆக்டிங்கு. படத்தோட ப்ளஸ்ன்னு சொல்லணும்னா, லவ் சீக்வன்ஸாக கொண்டுட்டு போகாமல் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதே அப்படியே கொண்டு போகிறது வந்து இந்த படத்தோட ப்ளஸ். ஆனால் பார்க்க வேண்டியவங்க எப்படி பார்க்க போகிறாங்கன்னு தெரியல. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு எப்படி இது கொண்டு போய் அந்த இதை சேர்ப்பாங்க. அப்புறம் நல்லா இருக்கு ப்ரோ. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான். ஃபேமிலியோட பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். இல்லை படம் லென்த்தாக இருக்குன்னா ரொம்ப நேரம் ஓடுற மாதிரி தெரியல. எல்லாம் எல்லா இடத்துலையுமே ட்விஸ்ட் இருக்குது. நல்லா இருக்குது படம். சூப்பராக இருக்குது. பார்க்கலாம். 3 hours பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. சூப்பராக நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. இப்போ சொல்லவே தேவையில்லை. எப்பயும் போல மிரட்டி விட்டுருக்காரு தனுஷ். எல்லாம் ஃபேமிலியாக பார்க்கலாம். ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கும். 2 லாங்குவேஜ்லையுமே, தெலுங்குலேயும் சரி தமிழ்லையும் சரி, 2 லாங்குவேஜில் படம் ரொம்ப ஹிட்டு. தனுஷோட நடிப்பை வந்து ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு படம் அடிச்சிக்கவே முடியாது. இந்த படத்தில் அவர் நம்ம பிச்சைக்காரங்களை கடந்து போகிறோம். அதுவே ஒரு படமாக நம்ம பார்க்கும்போது தான் நம்ம அவங்க வாழ்க்கை இப்படிலாம் இருக்குன்னு நமக்கு தோணுது. நீங்கள் படம் பாருங்கள். அவங்கள வச்சு தான் மெயின் கான்செப்டே. அது உள்ளே நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயினி ஆக்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது. டிஎஸ்பி மியூசிக் வந்து பக்காவாக இருக்குது. டைரக்ஷன் பிரிச்சுட்டாங்க. நாகார்ஜுன வந்து
அடுத்து தனுஷுக்கு இன்னொரு ரெண்டு ஆக்டர் இருக்காங்க, நாகார்ஜுனா ஒன்று, தனுஷ் ஒன்று. ரெண்டுமே நல்லா பண்ணியிருக்காங்க. 100% தனுஷுக்கூட மார்க்கெட்டு இன்னும் ஒரு படி மேலே போகுது. தனுஷ் ஆல்ரெடி மேலே தான் இருக்காரு, இன்னொரு படி மேலே போகுது. இந்த கேரக்டரில் பார்க்குறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. வேற யார் நடிப்பா? அப்போ தனுஷ் ரிலீஸ் பண்ண இந்த மாதிரி கேரக்டர் யார் நடிப்பா? வேறு யாரும் நடிக்க முடியாது இந்த இடத்துல இருந்து. டேரக்டர் தானே சொல்லியிருந்தாரு. அது உண்மைதான். வேறு யாரும் நடிக்க முடியாது. பேட்டர்ஸ் பற்றி பேசுகிறார், அதை பற்றி நினைக்கிறீங்க? அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஹேட்டர்ஸுக்கு போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா, அவ்வளோதான். அதான் ஹேட்டர்ஸுக்கு வந்து அதான் அந்த பாட்டு தான் ஹேட்டர்ஸ். 250 ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் சும்மா தமிழ்நாட்டில் வந்து தடுக்கிறது தனுஷ் ஏங்க தெலுங்கில் விட்டீங்க? படம் தெலுங்கு ஆடியன்ஸ் தாங்க படமே, தமிழ்நாடு ஆடியன்ஸ்லாம் படமே இல்லை. ஆனால் உண்மையிலே சொன்னால் தனுஷுக்கு ஒரு கதையை வந்து இப்படி எடுத்ததுக்கு பாராட்டலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே இருக்க தமிழ் ஆடியன்ஸ் மக்களுக்கு இந்த நம்ம அந்த கீழே மேலே ஜாதி இருக்கிறவங்க எல்லாருமே படம் பார்க்குறதுக்கு ஒரு நல்லது தான். ஆனால் தனுஷில் வந்து இந்த கதையை தெலுங்கில் கொண்டு போகிற பார்த்தீங்கன்னா அவர் தாங்க சொல்லணும் ஆக்சுவலாக. ஆனால் ஓகே, எனக்கு வந்து படம் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப லேகு. தனுஷ் சீன் வர்றதுக்கு முன்னாடி வரையும் செம்ம லேகு. தனுஷ் அண்ணன் உள்ள என்ட்ரி அப்புறம் தான் தேட்டரே வேற லெவலாக கத்து அப்படி ஒரு கத்து. ஸ்க்ரீனில் எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க. ஸ்க்ரீனில் பின்னாடி சீட்டில் யாருமே இல்லை. எங்கெல்லாம் பக்கத்தில் இருந்தாங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. போய்வா நண்ப சாங்குக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் வேறு லெவலாக இருந்துச்சு. ஸ்டோரி அப்படியே போக போக அந்த ஒரு சொல்கிற கதை தான், லவ் சீன்ஸ் இல்லாமல் அப்படியே கொண்டு போன கதை தான் வேறு லெவலாக கொடுத்துருந்தாங்க. ஸோ தனுஷுக்கும் அண்ட் ராஷ்மிகாவுக்கும் இந்த கதையை தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். ஆனால் அந்த மாதிரி இந்த மாதிரி யாரும் எடுக்க மாட்டாங்க. தளபதி சீன்ஸு, ரஜினி, கமல் இந்த சீனாக எனக்கு எடுத்துருக்க மாட்டாங்க. தனுஷனை வந்து முதலாக அந்த கதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறதுக்கல்ல பாராட்டக்கூடிய விஷயம் வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ படம் உண்மையிலே இருந்தது. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லேட் பிக்கப் ஆகும். ஓடிடியில் வந்துச்சுன்னா எல்லோரும் இந்த படம் பார்ப்பாங்க. ஏன்னு கேட்டேன்னா 3 ஹவர்ஸில் வந்து தேட்டரில் வந்து படம் பார்க்குறாங்களான்னு கேட்டால் தெரியாது. பட் ஆனால் ஓடிடியில் கண்டிப்பாக படம் பார்ப்பாங்க. ஸோ அதனால் தனுஷ் ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி பார்க்கணும், என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கணும்னா அப்படி பார்க்காதீங்க. ஒரு கதையை வந்து கதையாக பாருங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து படம் பிடிக்கும். இன்றைக்கி பிச்சைக்காரங்களை வந்து அவங்களும் மனுஷங்க தான், இவங்க கீழே நம்ம மேலே அப்படின்னு யாரும் பார்க்கக்கூடாது. நம்மகிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்க தப்பே கிடையாது சொல்லலாம். அதுதான் சூப்பராக விழுந்தார். அம்மா அப்படின்னு ஒரு சீன் இருக்கும் வேறு லெவல். டைட்டில் கார்டுக்கு அப்புறம் தனுஷோட ஆக்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு. பிச்சைக்காரன் படத்தோட லேட் ஆகுது ஏதாவது? பிச்சைக்காரனோட நிறைய சீன் வந்து உள்ள சிங்க் ஆகுது ஆக்சுவலாக. ஏன்னு கேட்டிங்கன்னா பிச்சைக்காரன் 10 கூட சொல்லலாம் ஆக்சுவலாக. ஏன்னா நிறைய பாட்டு பிச்சைக்காரன் 10லாம் இல்லை, பிச்சைக்காரன்ல இதான் ஒன்று. இந்த மாதிரி பிச்சைக்காரன் இதுக்கு முன்னாடி எந்த சினிமாலையும் நடிக்கலை. ஆமாம், ஏன்னா பிச்சைக்காரங்கன்னா வந்துட்டு சும்மா காஸ்டியூமை போட்டுட்டு கலரை பூசிட்டா. ஆனால் ஆண்டனி சாரை சொல்லலை, நீங்கள் அப்படியே ரூமரை கிளப்பி விட்டுறக்கூடாது. ஆண்டனி சார் பிச்சைக்காரன் படத்தில் சூப்பராக நடிச்சிருந்தாரு. நான் அந்த மீனிங் பண்ணலை. உடனே கான்ட்ரவர்சியை போட்டு தனுஷ் ஃபேன் வந்து ஆண்டனி சாரை தாக்கிட்டாருன்னு சொல்லக்கூடாது, வேறு மாதிரி ஆகி போயிடும். அவ்வளோதான் சொல்லிட்டேன். அதாவது இந்த கண்ணில் இறக்கமான அந்த ஏக்கம் அந்த இதெல்லாம் வந்து அப்படி கொடுத்துருக்காரு அந்த டைரக்டர். அவ்வளோதான், அந்த பெஸ்ட்டில் பண்ணியிருக்காரு. அதை விட்டு யாரும் போயிட்டு ஆண்டனி சாரை தப்பாக பேசினா அவர் இது பண்ணிடுறாங்க. இந்த டேரக்டர் மேலே நல்லா பண்ணியிருந்தாரு ஆக்சுவலாக. டேரக்டர் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான கேரக்டர். டேரக்டர் இந்த ஒரு ஆடி லைன்ஸில் சொல்லுவார் தனுஷுக்கு வந்து, சரி நாங்கள் ரியலாக ஒரு பிச்சைக்காரத்தில் வந்து இப்படி ஆட் பண்ணுவோம் அப்படின்னு, ஃபேக்கோட குப்பை அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் ரியலாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த சீனாக. அப்படி அவ்வளோ வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த ஒரு சீனுக்கு தான் எல்லாமே பவர். ஸோ நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ஒன் டைம் படம் பாருங்கள். நீங்கள் ஏற்றுத்தாழ்வு மக்கள் யாரும் பார்க்காதீங்க, எல்லாருக்கும் மனம் சமம்ன்றதை சூப்பராக எடுத்து காமிச்சிருக்காங்க. கதை நல்லா இருக்குது ஆக்சுவலாக. பெத்த புள்ள கூட யாரையும் பார்க்கல, அவன் அம்மா ஐயான்றாங்க. அந்த மனுஷன் எதுவும் இல்லாதனால அவன்கிட்ட கேட்குறாங்க. அவர் சொல்லிட்டாரு, ஒவ்வொருத்தரும் போடுறவனும் கடவுள் தான். உங்கள் கை இந்த மைக்கை பிடிச்சிக்கிட்டு இருக்கா, இந்த மைக்கு தான் உங்கள் வீட்டுக்கு சாப்பாடு போடுது, நீங்களும் கடவுள் தான். இந்தா இருக்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு இது கடவுள், அவ்வளோதான். இந்த மைக்கு உங்களுக்கு கடவுள், எனக்கு என் தனுஷ் தான் கடவுள். கரெக்டா? பாய்.